வணக்கம். சேஞ்ச் த மைண்ட் மேப் யூஎஸ். டுடே ஒரு பழைய ஃப்ரேஸ் எடுத்து நம்ம அதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது பெண் புத்தி அப்படின்னு யூஸ்ஃபுல்லாக சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். இது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. பெண் புத்தி கிடையாது. பின்னால் சிந்தித்து சொல்கிறது தான் அவங்க அதை பின் புத்திங்கிறாங்க. அதாவது மார்னிங் நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணோம்னா அதை அவங்க சிந்தித்து மத்தியானத்து பிறகோ ஒரு குட்டி தூக்கம் போடும்போதோ அதை சிந்தித்து அதில் என்ன இருக்குது என்ன எங்கே பார்த்துட்டு சொல்கிறது தான் அதை பின்னால் சொல்கிறனால தான் அது பின் புத்திங்கிறாங்க. ஆக்சுவலாக பெண் புத்தினாலே எல்லோரும் தப்பாக தான் நினைப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஒரு 2 சின்ன குழந்தைங்க வீட்டில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்லுவாங்க, பெண் சரியாக படிக்காது, ஸோ பெண் புத்தி கொஞ்சம் கம்மி, அதனால் ஆணுக்கு மட்டும் படிப்பு ஜாஸ்தியாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஸோ ஆக்சுவலாக இது எல்லாமே ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரே ஈக்குவலான விதை, ஆண் விதையோ பெண் விதையோ 2 விதையுமே நீங்கள் இதில் போடுங்க, ஒரு தொட்டியில் போட்டு வெயில் உள்ள இடத்துல வச்சு டெய்லி தண்ணி ஊற்றி வந்தீங்கன்னா அது மரமாக வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, மலரும். ஆனால் அதே விதையை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு இருட்டுக்குள்ளே வச்சு ஒரு ரூமுக்குள்ளே வச்சிங்கன்னா அது ஆகுமா? அது பெண் விதையை போட்டாலும் சரி ஆண் விதையை போட்டாலும் ஆகாது. ஸோ இதுதான் ரீசன். எல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ் தான், ஈக்குவலாக தான் இருக்காங்க. பட் இதை எங்கே எப்படி என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. ஸோ அதனால் பெண் புத்தினா நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. ஆக்சுவலாக பெண் புத்தினா சிந்தித்து செயல்படுறதா, சிந்தனை உணர்ச்சி வசப்படுறது பெண் புத்தியாக இருக்கலாம். ஆனால் பின் புத்திங்கிறது சிந்தனையோடு செயல்படுறது பின் புத்தி. ஓகே, வாழ்க வளமுடன். தேங்க்யூ.